வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ஷன் எம்பரர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க, கைடு புக்குன்னு சொல்லிட்டு. அதில் இருக்க ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துடலாங்க. ஸோ நம்ம டெய்லி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டை விட ப்ரீமியம் சார்ட் வந்து கால் சார்ட், புட் சார்ட் ரெண்டும் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் ப்ரீவியஸ் டேவோட பேஸ் லைன் வரையணுங்க. பேஸ் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ போத் சிஇ அண்ட் பிஇல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு மொமெண்டம் கிடைக்குதோ அந்த சைடு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த கான்செப்டை ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இருந்ததுன்னா செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தங்க. டாமினேட் பண்றாங்கன்னா கீழே ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கீழே போயிட்டே தாங்க இருக்கும். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை செல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அது கீழே தாங்க போகும். அதே ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல இருந்தாதாங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பை பண்ண ஆரம்பிப்பாங்க. பை பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுங்க, அது ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அது வந்து மேக்சிமம் ப்ராபபிளா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை போய் டச் பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ நம்ம என்ட்ரி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ல இந்த லைன்ஸ்ல இதர் இங்க ட்ரெண்ட் ரிவர்சல், ப்ரீவியஸ் டே லோ கீழே கிட்ட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனா என்ட்ரி கொடுக்கலாங்க. இல்ல க்ளோஸ் கிட்ட ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் கிடைச்சதுன்னா என்ட்ரி கொடுக்கலாங்க. ஸோ இப்படிதாங்க நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல கட்டாயமா என்ட்ரி கொடுக்கவே கூடாதுங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல இருந்தாதான் நம்ம அந்த இடத்துல ட்ரேடே எடுக்கணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸு கீழே இருக்கும்போது அன்பிரடிக்டபிளா இருக்குங்க. திடீர்னு அவங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த ஏரியா வந்து அன்பிரடிக்டபிள்ங்க. இந்த ஏரியால நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல பிரேக் அவுட் கொடுத்துட்டுங்க ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலுக்கு மேல பாடி க்ளோஸ் ஆகும் இல்லைங்க, அப்ப என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் போட்டா போதுங்க. ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் கட்டாயமா ரீச் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த கான்செப்ட் ஒர்க்ஸுங்க. ஸோ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னத்து சார்ட்லயும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கும் அதே விஷயம் நடந்திருக்கு, நேற்றும் அதே விஷயம் நடந்தது. அதுக்கு நான் ஒரு போஸ்ட் மார்க்கெட் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் வீடியோலயும் அதை பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வலடைலான டே. உங்களுக்கு போத் கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டு சைட்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுங்க. கால் சைடு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே இருந்தாங்க. ஸோ நம்மளோட ரூல் படி இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ், ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தாங்க இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே இருக்கும்போது உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஸோ வேற இங்கே பார்த்தீங்கன்னா பிஇ சார்ட் 2600 பிஇ சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, காலையில உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ஒரு 10:30 அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தாங்க. அப்புறம் ரீடெஸ்ட் வந்தாங்க. ரீடெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த கேண்டலுக்கு மேல போகும்போது இந்த இடத்துல பாருங்க கரெக்டா என்ட்ரி உங்களுக்கு 11:30 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 11:30 11:40 அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இருந்து என்ன இருக்குங்க, ப்ரீவியஸ் டே ஹையோ போய் டச் பண்ணியிருக்கான். சப்போஸ் நீங்க இங்க என்ட்ரி கொடுத்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிக்காம திருப்பியும் அந்த ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் கட்டாயமா போயிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க. 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல இருந்து உங்களுக்கு கட்டாயமா ப்ரீவியஸ் டே ஹையை போய் ரீச் ஆகும். ஸோ இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1.3 டைம்ஸ் 1.2 டைம்ஸ் இது ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி இருக்குங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ டு ப்ரீவியஸ் டே ஹை, ஸோ இந்த டார்கெட்டை நீங்க வச்சுக்கோங்க. இந்த டார்கெட் கட்டாயமா அச்சீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும்போது நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம், வெதர் வி வில் ரீச் த டார்கெட் ஆர் நாட். ஸோ கட்டாயமா இந்த கேப் இருந்ததுன்னா இந்த கேப்பை போய் ஃபில் பண்ணியே தீருவாங்க. இது வந்து நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல நிறைய கிராஃப் பார்த்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ற விஷயங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், என்ன பிளைண்டா நீங்க நம்ப வேண்டாம். நீங்களும் போய் ஒரு தாட்டி பேக் டெஸ்ட் பண்ணுங்க.
உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத. இந்த வீடியோவை இன்னொருக்கா பாருங்க, அப்ப புரிதல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நான் போஸ்ட் போட்டிருந்தேன், மார்க்கெட் ஏன் கீழே போச்சு, அப்புறம் ஏன் திருப்பி புல் பேக் கொடுத்தாங்க, அதை பத்தி பார்த்துடலாங்க. ஸோ நிப்டி சார்ட் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த லெவல்ஸ்க்கு மட்டும்தாங்க நம்ம ஸ்பாட் சார்ட் யூஸ் பண்ணுவோம். ட்ரேடிங்க்கு வந்து ஒன்லி ப்ரீமியம் சார்ட்டுங்க. லெவல்ஸ் அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கா இல்ல இதுல இருக்கா பேரிஷ்ல இருக்கா அப்படிங்கறது பாக்குறதுக்கு வேண்டிதான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு லோ இருந்ததுங்க. இந்த லோல இருந்து ஒரு பெரிய ராலி கொடுத்தாங்க. ஒரு ராலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்தாங்க. 500 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்தா இங்க இருந்து ஆல்ரெடி இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்க, அவங்க எல்லாம் ப்ரீவியஸ் ஹைல இருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ செல் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்ததுங்க. எவ்வளவு பேர் கீழே வந்ததுங்க, ஃபிபனாச்சி போட்டு பாத்தீங்கன்னா இந்த லோ டு இந்த ஹை ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.618ங்கிறது கோல்டன் ரேஷியோங்க. கரெக்டா 26.067. ஸோ இன்னத்த லோ கரெக்டா இந்த இடத்துல வந்துருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்காங்க. ஸோ லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க, மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு கீழே வந்ததுக்காக ரீசன் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வேண்டி கீழே வந்ததுங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 0.5 வேல்யூ இருக்கு இல்லைங்க, 26,125, அந்த 26,125 கட் பண்ணிட்டு கீழே போகாம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் கட்டாயமா மேலதாங்க போகும். இந்த 125 கட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கறத நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் மேல போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்பர் ஃபிபனாச்சி படி 0.618ல உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சதுன்னா, ஸோ இட் வில் கோ டு 1.618 லெவல்ஸுங்க. 1.5 1.618 லெவல்ஸ் வரைக்கும் போலாங்க. ஸோ 569 வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. 26,569 வரைக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்க அப்படின்னு பார்ப்போங்க. இடையில பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு ஏதாவது வந்தாலும் டெம்பரவரியா கீழே வரலாங்க. ஆனா மார்க்கெட்டோட டெக்னிக்கல் மெத்தட்ல தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கைட் புக் டீடைல்ஸ் வந்து ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா டார்கெட் எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாங்க. டார்கெட் எப்படி டிஃபைன் பண்றது, சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல போகும்போது எவ்வளவு தூரம் வரைக்கும் போய் டார்கெட் அச்சீவ் ஆகும் அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்கலாங்க. ஸோ ஆஸ் அ ட்ரேடரா நான் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல இருந்தாதான் ட்ரேட் எடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே இருக்கும்போது அது அந்த இதுல ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம கேபிட்டலை காப்பாத்துறது ஃபர்ஸ்ட் கடமைங்க, அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பண்றது. ஸோ கேபிட்டலை பாதுகாத்துக்கங்க, ப்ராஃபிட் பண்ணுங்க. ஸோ டார்கெட் வந்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மினிமம் 20 பாயிண்ட்ஸ் அதுதான் பெர் டே நான் டார்கெட் பண்றேங்க. ஸோ மினிமம் 20 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீக்லி வந்து 140 ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ஆச்சுங்க. இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 2 லாட் போட்டீங்கனாலே உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுங்க, ஆல்மோஸ்ட் 13,000 14,000 விச் இஸ் அ டீசன்ட் இன்கம்ங்க. ஸோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க. இதுல கால்ஸோ டிப்ஸோ எதுவுமே நான் தரலைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.